தம்பி டீ இன்னும் வரல. இங்க பாருங்க, நாம எல்லாம் ஒரே கட்சி தான் இருந்தாலும் நாங்க பொறுமையா இருக்கோம். ஆனா நீங்க எல்லாம் மீறீங்க. எங்க தலைவருக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது. பொதுச் செயலாளர் கோவம் வந்துச்சுன்னா நீங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க, ஜாக்கிரதை. இல்ல என்ன எல்லாம் மீறோம், என்ன எல்லாம் மீறோம்? உங்களை விடவா நாங்க எல்லாம் மீறோம்? என்ன பண்ணோம் நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணீங்களா? இந்த ராவுதர் பாய் அவருக்கு பதவி கொடுக்கணுமா? இன்னும் இவங்க ஹைகாட் ஆளுங்கெல்லாம் என்ன இவங்க எல்லாம் வேலை கழிச்சிட்டாங்கன்னா டெய்லி 10 ட்வீட் போடுறாங்களா, அதனால பதவி கொடுக்கணுமா? 2 யூடியூப் சேனல்ல உட்காந்து கட்சிக்காக பேசுறாங்களா, பதவி கொடுக்கணுமா? அதுக்கு இவங்க எவ்வளவு பல லட்சங்களை வாங்கியிருக்காங்க, கோடிகள்ல வைங்க. எங்களுக்கு தெரியாதா அத்தை? எல்லாமே லிமிட் தான் அத்தை. பாருங்க, இன்னைய தேதிக்கு ஆன்லைன் தான் பீக்ல இருக்கு. ஆன்லைன்ல உட்காந்து நம்ம கட்சிக்கு முட்டு கொடுக்குறாங்க. அவங்க நம்ம ஏதாவது பண்ணணும்ல. ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்றவங்க தான் கொடுக்கணும். ஆன்லைன்ல வீட்ல உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க எல்லாம் பதவி கொடுப்பாங்க. ஏற்கனவே அசிங்கப்படுத்துறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் எலைட்னு. நாங்க நாய் மாதிரி போய் போஸ்ட் ஓட்டிட்டு வந்தவங்க எல்லாரும். சரி, அப்ப மோதவ் அவர் எத்தனை வருஷமா போஸ்ட் ஓட்டினாரு? சொல்லுங்க. நிர்மல் அவரு 10 கட்சி தாண்டி 11 கட்சியா வந்திருக்காப்ல. அவங்க வந்து ஒரு அரசியல் தெளிவான வேணும் நாங்க உள்ள வச்சிருக்கோம். அதெல்லாம் ஆளுமை, அந்த ஆளுமை வேணுங்கிறதுக்காக நாங்க வச்சிருக்கோம். சரி, அப்புறம் எதுக்கு புஷி வச்சுக்கிறீங்க? அவருக்கு ஆளுமை இருக்கு. படம் ஓடுச்சா இல்லையா? சுறாவெல்லாம் நாங்க இவ்வளவு நாள் ஓட விட்டதுக்குலாம் காரணம் எங்க தலைவர் தான். நீ அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காத. அவர் எங்க தலைவர் இட்டுன்னு போறதுக்கு கஷ்டப்பட்டு என்ன பண்றாரு அவரு? பொதுச் செயலாளருக்கு 84 ஒழுங்கா சொல்றது இல்ல, சும்மா பொதுச் செயலாளர் போட்டுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கு. 84 தான் சொல்றது இல்ல. அது பாண்டிச்சேரி ஸ்லாங்ல 84. அது என்ன உங்களுக்கு குற்றமா? 84,000 எண்ணி வாங்குவாருங்க தலைவர். அதெல்லாம் கரெக்டா இருப்பாரு. ஒரு மாவட்ட செயலாளருக்கு எவ்வளவுனா 84,000னா அந்த 84,000 1 ரூபா கூட குறையாம ஆகுவாரு. அந்த அளவுக்கு கணக்கு வழக்குல தெளிவா இருக்காரு. அதுதான் எங்களை மட்டும் சொல்றீங்க காசு வாங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்க மாவட்ட செயலாளர்லாம் அவங்க ஒருத்தர் என்ன ஹனி டிராப்பிங் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்ல, பல் டாக்டர்னு சொல்லிட்டு அவரும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. மருத்துவம் பார்த்தாரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு. மருத்துவரே சொல்லாமலே மருத்துவம் பார்த்தேன். நாங்க ஏதோ ஃபீல்ட்ல இறங்கி பண்றோம். நான் குடிக்கிறேன். பாரு, நீங்க மட்டும் யோகியோன்னு பேசாதீங்க. இது இந்த டீமை யாரு கிளப்பிடுவது தெரியுமா? மோதவு. மோதவு தான் அத்தைய வச்சு கிளப்பி இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ ரெடி பண்ணி நம்ம பொதுச் செயலாளரையும் அப்புறம் அந்த ஜானு அவரையும் திட்டுறது. ஏன் மோதவ திட்ட வேண்டியதானே? இந்த ஸ்டாம்ப் அடிக்கு யாரு காரணம்? மோதவ் தானே அந்த கேரவன்ல இருந்தாரு. அவரு தானே டெல்லிக்கு ஓடுனாரு, பயந்து ஓடுனாரு. ஏன் இவரை மட்டும் திட்டுறீங்க? யோசிச்சியா மாப்பிள்ள? இத எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. எதுக்கு நம்ம கட்சிக்காரங்களே புஷியை இவ்வளவு அட்டாக் பண்றாங்கங்கிற டவுட் எனக்கு இருந்தது. எல்லாம் மோதவ் தான். அவருக்கு பொதுச் செயலாளர் ஆகணுமா நோக்காம அந்த கட்சியிலேயே விரட்டி விட்டாங்க, கொல்ல தாங்காம. இங்க வந்து ஒண்ணு இல்லப்பா, ஃபீல்ட்ல இறங்கி யாரு வேலை பார்க்கணும்? புஷி தான் வேலை பார்க்கணும். அப்ப ஃபீல்ட்ல கரெக்டா வேலை செய்யாது யாரு? புஷி. அவர் மாதிரி தானே தப்பு. இவங்க வண்டியில வந்து டைம் வேஸ்ட் பண்ணலாம். நம்ம டைரக்டா ஆனா அஜய் அண்ணா இங்க பாருங்கண்ணா, இவங்க வந்து கட்சிக்குள்ள யாருமே வரவிட மாட்டாங்கண்ணா. நம்ம கட்சிக்காக பேசுறவங்களும் உழைக்கிறவங்களுக்கு நம்ம தான் பதவி கொடுக்கணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி பேசுங்கண்ணா. பாருங்கண்ணா இவங்க என்னென்ன அட்டகாசம் பண்றாங்க நீங்களே பாருங்கண்ணா ப்ளீஸ். தலைவரே, நீங்க நல்லா யோசிங்க. இந்த மோதம் வந்ததுக்கு அப்புறம் உரிச்சுவல் ஓரியர்ஸா ஏதோ ஒண்ணு உருவாக்கி விட்டீங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அபியூஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. ஹனி டிராப்பிங், மாஃபியா மாதிரி எல்லாம் பயங்கரமா போகுது. கேவலமா பெண்களை சித்தரிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டம். தயவு செய்து நாங்க சொல்றதை கேளுங்க. அவங்கதான்ப்பா கட்சியவே வளர்க்குறாங்க. யாரு? நீங்க தான்டா ஒழிக்கிறீங்க. ஆமா, நம்ம கட்சி தொண்டர்களை பத்தியே தப்பா பேசிட்டு இருக்காங்க. நம்ம வாரியர்ஸ் பத்தி தப்பா பேசிட்டு கட்சிக்குள்ள இருக்கிறவங்க பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை 7 ரூபா கொடுக்க தெரியுமா? எத்தனை வாட்டி அவரோட ஐடியா டேக் பண்ணாலும் அவர் பார்க்கவே மாட்டாரு. பார்க்க போறது எல்லாமே ஜெகதீஷ். ஜெகதீஷ் நம்மால என்ன பாருமா, தேவையில்லாமலாம் பண்ணிட்டு இருக்காத. எல்லாமே ஒரு லிமிட் தான். உனக்கு என்ன, உன்னை மதுரை மாநாட்டுல ஏத்தி அழகு பார்த்திருக்காங்க எங்க தலைவரு. அது அப்புறம் அந்த பாய் இப்ராஹிம் அவர் தூக்கி அழகு பார்த்திருக்காங்க. பதவி கொடுக்கணும்னா எடுத்தவங்க கொடுக்க முடியுமா? என்ன பூ கட்சியா? ரவுடி பையெல்லாம் உள்ள சேர்க்கறதுக்கு எடுத்து கொடுத்தாதான் கொடுக்க முடியும். கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு மோதவுக்கு கொடுத்தீங்க? நிர்மலுக்கு எப்படி கொடுத்தீங்க? ஐஆர்எஸ்க்கு எப்படி கொடுத்தீங்க? செலவு பண்ற இங்க பாரு, மோதவ் வந்து செலவு பண்ற கேட்டகரி. ஐஆர்எஸ் வந்து திடீர்னு ரைடு கீடு வந்துட்டாங்கன்னா அது எப்படி ஃபைல் ஹேண்டில் பண்றதுலாம்? இது என்ன இதுவா? அது என்ன படம் மாப்பிள்ள? இந்த போயிட்டு சிபிஐ போலி அதிகாரி மாதிரி போவாப்ல, சிலிண்டர் எல்லாம் காசு எடுப்பாரு. ஆமா மாப்பிள்ள, படத்தை டக்குன்னு மறந்துட்டோம். அந்த மாதிரி ரைடு வந்தா ஈஸியா எஸ்கேப் ஆகுற மாதிரி சினிமான்னு நினைச்சீங்களா? ஒரு படிச்ச ஆளு வேணுங்கிறதுக்காக நம்ம அந்த ஐஆர்எஸ் வச்சிருக்கோம். புரியுதுங்களா? சிடிஆர் எதுக்கு வச்சிருக்கோம்? கொஞ்சமாவது அரசியல் அறிவு உள்ள ஒரு ஆளாவது இருக்கணும் நமக்குள்ள. எல்லாருமே தற்கூரியா இருந்துட்டா எப்படி? அதனால அவரை வச்சிருக்கோம். ஃபீல்டு ஒர்க்குக்கு எங்க பொதுச் செயலாளர். அதனால எல்லாருமே இங்க இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நீங்க என்னன்னா மோதவுதான் இருக்கணும், மோதவுதான் பார்க்கணும், மோதவுதான் எல்லாமே, மோதவுதான் கடவுள். நாளைக்கு ஏன் தலைவரே வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. அனுப்பிட்டு கட்சியை சொந்தம் கொண்டாட மாட்டாங்க. என்ன நிச்சயம்?
மாப்பிள்ள வீட்டுக்குள்ள இருந்து ட்வீட் போடுறாங்களா என்ன மாப்பிள்ள தெரியும்? ஆமா ஃபர்ஸ்ட் தலைவர் தூக்க கூடாது. தலைவருக்கு ஒருத்தர் எடுப்போம். 30 பேர் சொன்னா என்ன பேர் அவரு? யாரு? அதுதான்ப்பா இவரு கையில புடிச்சு வச்சுருக்கீங்க நீங்களே அந்த ரூட்டு அவரு ஜெகதீஷா அவரு தூக்கணும் ஃபர்ஸ்ட். அவரு தான் எல்லாத்துக்குமே காரணம். அவர் தூக்கணும். அவரு தூக்கல. ஏய், நீ எங்க தலைவர் பொதுச் செயலாளர் கூட தூக்கிடல, ஆனா எங்க ஜெகதீஷ் மாமாவை தூக்கவே முடியாது. அவர் ஒரு பெரிய மாமா தெரியும்ல. அவ்வளவு பெரிய மாமாவா? ஆமா, எங்க அவர் செல்லமா ஃப்ரெண்டா மாமா. மாமா கெட்ட வார்த்தை இல்ல. ஆமா, விஜய் மாமா தான். மாமான்னு அவர், ஏன்னா இந்த மாமான்ற வார்த்தையை அவரே சொல்லியிருக்காரு. தாய் மாமா, தாய் மாமான்னு சொல்லியிருக்காரு. அதனால மாமா ஜெகதீஷ் இந்த ட்வீட் போடுன்னு சொல்லிதான் கொடுப்பாரு எங்க தலைவரே. அதனால அவரெல்லாம் தூக்கவே முடியாது. ஃபுல் ஆதாரமே அவர்கிட்ட தான் இருக்கு. தலைவருக்கு பசி வந்தா கூட திடீர்னு அம்மான்னு சொல்ல மாட்டாரா? மாமா மாமா அப்படிதான் மாமா அப்படின்னு உடனே பட்டுன்னு எடுத்துட்டு வர்றாரு. நம்ம டீம் கூப்பிடலாம். நம்ம டீம் தூக்க முடியாது, நம்ம டீம் கூப்பிடலாம். நம்ம பாத்துப்போம். இங்க பாரு, நாங்க ஜெகதீஷ் தேவையான எல்லாமே பண்ணி கொடுத்து வச்சுக்கிறோம். அதனால அவரை கட்சிக்குள்ளேயே சேர்க்க வச்சு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து எங்க பொதுச் செயலாளர் தான். அதனால நாங்க பாத்துப்போம். சரியா? பாப்போம். ஒண்ணு டீலிங்க்கு வாங்க, உங்களுக்கு 50% எங்களுக்கு 50%. இல்லன்னு வச்சுக்கோங்க, நாங்க முதல்ல மத்த கட்சி எல்லாம் எதிர்க்க மாட்டோம், கட்சிக்குள்ளே தான் போட்டி. புசியா நாங்களா பாப்போம். கட்சியை 4 உடைக்கல, நான் என்ன ஆகுறேன் நான் பாத்துக்கிறேன். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.